சுழித்தோடும் மாற்றில் பெருகானது செல்வம் துன்பம் இன்பம். சுழித்தோடும் மாற்றில் பெருகானது செல்வம் துன்பம் இன்பம். கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே, கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே. கரிகோட்டு முத்தை கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே. கரிகோட்டு முத்தை பொழித்தோடு காவிரி செங்கோடன் எங்கிலே. பொழித்தோடு காவிரி செங்கோடல் என்கிளை குன்றமெட்டும் கிழித்தோடு வேல் என்கிளை. இழித்தோடு வேல் என்கிளை எங்கனே முத்தி கிட்டுவதே. இழித்தோடு வேல் என்கிளை எங்கனே முத்தி கிட்டுவதே. முத்தி கிட்டுவதே. முப்பத்தி ஆறாவது திருப்பாடல். தன் மனத்தோடு பேசுவது. இது ஒரு நல்ல பழக்கம். மனத்தோடு பேசினால் அது செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாவற்றையும் சுட்டி காட்டி மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். மனம் போன போக்கில் பேசக்கூடாது, மனத்தோடு பேச வேண்டும். இது மனத்தோடு பேசக்கூடிய பேச்சு. என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த திருச்செங்கோட்டு பெருமானை நீ பேச வேண்டும், பேசவில்லை. செங்கோடான்னு சொல்ல மாட்டேங்கிற, குன்றத்தை எல்லாம் 8 பக்கத்திலும் கிழித்த வேல் என்று சொல்ல மாட்டேங்கிற. உனக்கு எப்ப முத்தி வரப்போகுது? உன்னுடைய செல்வமெல்லாம் நிக்காது. ஆத்தில பெருக்கு மாதிரி செல்வம் போய்விடும். துன்பம் இன்பம் ரெண்டையும் விட்டு முருகப்பெருமான் திருவடியை சரணடை நெஞ்சே, அது உனக்கு எப்ப வரப்போகுது என்று கேட்பது இந்த பாடல். நெஞ்சொடு கிளத்தல். மனமே, செல்வம் என்பது சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது. ஓடுகின்ற ஆற்று பெருக்கு எத்தனை நாளைக்கு நிக்கும்? இப்ப நிக்கும், மறுநாள் ஓடி போயிடும், மறு நிமிஷமே ஓடி போயிடும். அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் என்பது நாலடியார். அறுசுவை உண்டி அமர்ந்தில்லாள் ஊட்ட மறுசுகை நீக்கி உண்டாரும் வறிஞராய் சென்றிரப்பர் ஓரிடத்தில் கூழ் எனில் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாற்றன்று. நாலடியார். பெண்டாட்டி பக்கத்துல உட்கார்ந்து ஊட்டினாள். வேண்டாம் வேண்டாம் என்ன ஊட்டினாள். அப்படிப்பட்டவன் இன்னைக்கு வறிஞனா போயிடுறானே, ஒரு வீட்டுல போய் பிச்சை எடுக்கிறானே. அப்போ இந்த செல்வம் நிலையாக இருக்காது. இது செல்வோம் என்று சென்றுவிடும். நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். நீரில குமிழி மாதிரி உன்னுடைய இளமை, நீரில வரக்கூடிய அலை மாதிரி உன்னுடைய செல்வம், நீரில எழுதின எழுத்து மாதிரி உன் உடம்பு. இப்படி இருக்கிற பொழுது நீ தில்லையம்பலப் பெருமானை நினைக்காமல் நாளை வீணாக்குகிறாயே மனமே, எவ்வளவு முட்டாள்தனம் என்று கேட்கிறார் குமரகுருபர சுவாமிகள். நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்தரைகள். நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்காள் என்னே வலுத்தாதது எம்பிரான் மன்று என்பது நீதி நெறி விளக்கத்தில் குமரகுருபர சுவாமிகள் பேசக்கூடிய பேச்சு. சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கு போன்றது செல்வம். துன்பம் இன்பம் கழித்து ஓட வேண்டும். துன்பத்துக்காக துவண்டு போகக்கூடாது, இன்பத்திற்காக உத்தரம் வரை குதிக்கக்கூடாது. துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அதுதான் துன்பம் இன்பம் கழித்து ஓடுவது. இந்த நிலை எனக்கு எப்பொழுது வாய்க்கும்? ராமச்சந்திரமூர்த்தியினுடைய நிலை இது. உனக்கு அரசை தருகிறேன் என்ற பொழுது மகிழ்ச்சியும் இல்லை, உனக்கு காடுதான் என்ற பொழுது துன்பமும் கிடையாது. சடைமுடியோடு 14 ஆண்டுகள் காட்டுக்கு போ என்ற பொழுது துன்பப்படவும் இல்லை. மெய்த்திருப்பதம் மேவென்ற போழ்தினும் இத்திரு துறந்து ஏகென்ற போழ்தினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கு முகத்தினை உண்ணுவாள். இது கம்பராமாயணம் சுந்தரகாண்டம். சீதையை பற்றி கம்பன் பாடுற பாட்டு.
திருவக்குடுன்னு சொன்ன பொழுதும் சரி, காட்டுக்கு போன்னு சொன்ன பொழுதும் சரி, மனசு ஒரே மாதிரி இருக்கே. அதத்தான் துன்பம் இன்பம் கழித்து ஓடுகின்றது என்று கேட்கிறார் அருணகிரியார். இது எனக்கு எப்ப வரும்? யார? காவிரி செங்கோடனை. காவிரி எப்படி? கொளித்தோடு காவிரி. கரிக்கோட்டு முத்தை கொளித்தோடு காவிரி. அது சுழித்துக் கொண்டு ஓடக்கூடியது. காவிரி செங்கோடன். காவிரிக்கு அவளது பெருமை. காவிரி எல்லா நதிகளிலும் சிறப்புடையது. கங்கையிற் புனிதமாய காவிரி என்று பேசுவார்கள். யான தந்தத்தினாலே வந்த முத்துக்களை எல்லாம் அப்படியே அள்ளிக்கிட்டு ஓடி வருதான் காவேரி. யாரு? அதத்தான் கொளித்தோடு காவிரிங்கிறார். அந்த திருச்செங்கோட்டில் வாழக்கூடிய பெருமானை நீ செங்கோடன் என்று சொல்ல மாட்டேன் என்கிறாயே. கொளித்தோடு காவிரி செங்கோடன் என்கிலை, குன்றமெட்டும் கிழித்தோடும் வேல் என்கிலை. 8 குன்றங்களையும் கிழித்துச் செல்லக்கூடிய வேலாயுதம் என்று சொல்ல மாட்டேன் என்கிறாயே. இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு முத்தி எப்படி கிடைக்கும்? திருச்செங்கோட்டு பெருமான் மீது அருணகிரிநாத சுவாமிகளுக்கு காதல் மிக அதிகம். கிட்டத்தட்ட 7 இடங்களில் கந்தர் அலங்காரத்தில் திருச்செங்கோட்டை பேசுகிறார். கந்தர் அனுபூதியிலும் பேசுகிறார். வேலாயுதத்தை துதிப்பார்க்கு வினையில்லை என்றமையினாலே வேலென்னு சொல்ல மாட்டேங்கிறியே அப்படிங்கிறார். வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேள் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்வும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை என்பது திருமுருகாற்றுப்படை. மனமே, உனக்கு முத்தி வேண்டுமா? செல்வம் நிலையாது. இன்ப துன்பங்களை விடு, பற்றற்று இரு. திருச்செங்கோடனை பற்றிக்கொள், அவன் கைவேலை தொழு, உனக்கு வாழ்க்கை சுகமாயிருக்கும் என்று நெஞ்சுக்கு அறிவுறுத்துவது இந்த திருப்பாடல். கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர், கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கள்ளை, கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கள்ளை, ஒன்று உண்டையகினும் வேல் மரவேன், ஒன்று உண்டையகினும் வேல் மரவேன், வேல் மரவேன் முதுகூழி திரள், ஒன்று உண்டையகினும் வேல் மரவேன் முதுகூழி திரள், டுண்டுன் டூடு 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 டுண்டு டுண்டு, டுண்டு டூடு 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 டுண்டு டுண்டு, டிண்டிண்டன கொட்டியாட, டிண்டிண்டன கொட்டியாட வென்றூர் கொன்ற ராபுத்தனே, டிண்டிண்டன கொட்டியாட வென்றூர் கொன்ற ராவுத்தனே, கொன்ற ராவுத்தனே, வென்றூர் கொன்ற ராவுத்தனே. முப்பத்தி 7வது திருப்பாடல்.
அருணகிரிநாதருடைய மன உறுதியைக் காட்டக்கூடிய திருப்பாடல் இது. நான் முருகனை நினைப்பேன் எப்ப தெரியுமா? அழகான பெண்கள், கற்கண்டு போன்ற சொல்லை உடைய பெண்கள், மென்மையான பெண்கள், அவர்களுடைய காம கலவி கள்ளை உண்டு இருந்தாலும் முருகனை மறக்க மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? அப்படியெல்லாம் உண்டு இருக்க மாட்டேன். ஒருவேளை அப்படி இருந்தாலும் முருகனுடைய வேலாயுதத்தை மறக்க மாட்டேன். கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கள்ளை முண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன். கற்கண்டு போன்ற மொழியை உடைய பெண்கள், கண்டு மொழி பேசி மனம் கண்டு கொண்டு கைவிலையா கொண்டு விடுமானார் பொய் கூத்தொழிவதென்னாளோ தாயுமான சுவாமிகள். காம கலவி கள். காமம் என்பது கள்ள விட பொல்லாதது. காமம் அறிவை மயக்கும், கொடுமைகளைச் செய்யும், படிபாவத்தை சேர்க்கும். கள்ளு இதே காரியங்களை செய்யும். ஆனா ஒண்ணு, கள்ளு குடித்தால் மட்டும் வெறியை தரும், காமம் பார்த்தாலே வெறியை தரும். கள்ளுண்டவர் கொலை புலை களவு முதலிய பெரும் பாவங்களை செய்ய அஞ்ச மாட்டார். காமம் கொண்டவரும் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டார். அதனாலே கொலையஞ்சார், பொய்னானார், மானமும் ஓம்பார், களவொன்றோ ஏனையவும் செய்வார், படியோடு பாவம் இஃது என்னார், பிரிது மற்ற என் செய்யார், காமங் கதுவப்பட்டார் என்று குமரகுருபர சுவாமிகள் பேசுகிறார். இந்த காமம் பொல்லாதது. நான் அந்த காமத்தில் விழமாட்டேன். ஒருவேளை வினைவசத்தினாலே விழுந்தாலும் முருகா உன் வேலாயுதத்தை மறக்க மாட்டேன். கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காமக் கலவி கள்ளை முண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன். அடுத்தது முருகனுக்கு அற்புதமான அலங்காரம். முதுகூலி திரள், முதிர்ந்த பேய்க்கூட்டங்கள். அப்படியே ஆடுதான். எங்க? சூரனை கொன்ற போர்க்களத்தில் எப்படி ஆடுதான்? இதெல்லாம் அந்த ஆட்டத்தை காட்டக்கூடிய ஒலிகள். அப்படியெல்லாம் பேய்கள் ஆட வெஞ்சூரனை கொன்ற ராவுத்தனேன். ராவுத்தன்னா யாரு? குதிரையில வரக்கூடியவன் ராவுத்தன். முகமதியர்களுடைய வார்த்தை, இறக்குமதி செய்யப்பட்டது திசை சொல். ராவுத்தனே. சில இடங்களில் ராவுத்தனே என்று நம்முடைய அருணகிரிநாதர் பேசுகிறார். கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காமக் கலவி கள்ளை முண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன். முதுகூலி திரள் டுண்டு டுடுடு டூடுடுடுடு டுண்டு டுண்டு டிண்டின் எனக் கொட்டியாட வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனேன். முண்டு உண்டு அயர்கினும் எதிர்மறை, அயரமாட்டேன். அப்படி ஒருவேளை அயர்ந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன். பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். அது மாதிரி இந்த பேய்களெல்லாம் ஆட சூரனை வென்றவனே. ராவுத்தன்னா குதிரை மேல வர்றவன். சூரனை கொண்டருடைய பெருமானே, காமக்கல்லை குடித்து அறிவு மயங்கினாலும் உன் வேலாயுதத்தை மறக்க மாட்டேன். இந்த பாட்டை தினமும் சொல்ல வேண்டும். சொன்னால் முருகனுடைய திருவருளினாலே பிறவாமை நமக்கு சித்திக்கும். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். குமரேசரு இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நாள் என் செய்யும் வினைதானில் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும்.
குமரேசரு இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே முப்பத்தி எட்டாவது திருப்பாடல். முருகன் கருணையும் பெருமையும். அடிக்கடி கந்தர் அலங்காரம் படிக்கக்கூடிய பெருமக்கள் தலைமுடிமேல் வைத்துக் கொண்டாடக்கூடிய பாடல் இது. திருஞான சம்பந்தப் பிள்ளையார் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று ஒரு கோளறு திருப்பதிகம் பாடினார். அடியார்களுக்கு இந்த நாளும் கோளும் நன்மையைத்தான் செய்யும், கவலைப்படாதீர்கள், சிவபெருமானை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சம்பந்தர் பாடியது போல இப்போ அருணகிரிநாதர் பாடுகிறார். எனக்கு முன்னால் முருகனுடைய இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் வந்து தோன்றும். அப்படி தோன்றுவதனாலே நாள் எனக்கு என்ன செய்யும், வினை என்னை என்ன செய்யும், என்னை நாடி வந்த கிரகங்கள் என்ன செய்யும், யமன் என்ன செய்வான்? இப்படி கேட்கக்கூடிய அருமையான பாடல் இது. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். இந்த கோள் மட்டும் நாடி வருமா? என்ன அர்த்தம் தெரியுமில்ல? நம்ம பண்ணின வினைக்கு தகுந்தாப்புல கிரகங்கள் நம்ம தேடி வந்து நன்மையும் தீமையும் செய்யும். அதனால என்ன சொல்கிறார்? நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. முருகனை கும்பிட்டால் நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் நல்ல நாள், வினை வராது. கதிர்வேலை கும்பிட்டா வினை ஓடிவிடும், வினை ஓடவிடும் கதிர்வேல் என்பது அனுபூதி. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. கோள் என்ன செய்யும்? கோள் ஒன்னும் செய்யாது. முருகனை கும்பிட்டால் எல்லா கோள்களும் நன்மையைத்தான் செய்யும். சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில், சேயவன் புந்தி கனிசா சராந்தக சேர்ந்த எண்ணில், சேயவன் புந்தி பனி பானு வெள்ளி பொன் செங்கதிரோன், சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதம் இன்றே என்பது கந்தர் அந்தாதி. அதனாலே முருகனை கும்பிட்டால் எல்லா நாளும் நல்ல நாள், வினை எல்லாமே நல்வினை, கோள் நமக்கு நல்லதைச் செய்யும். யமதர்மராஜா நம்ம கிட்டக்கவே வரமாட்டார். கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசரை வணங்குவோர்க்கு கூற்றம் ஒன்றும் செய்யாது. அவன் கூறுபடுத்துறதுனாலே அவனுக்கு கூற்றன்னு பேரு. மணமகன்னு பார்க்க மாட்டான், இளைஞன்னு பார்க்க மாட்டான், ஒரு குலத்துக்கு ஒரு பிள்ளைன்னு பார்க்க மாட்டான், கொல்வான். அதனாலே கொடுங்கூற்றுன்னார். அவன் கூட ஒன்னும் பண்ண முடியாது. எப்போ? முருகனுடைய திருத்தாள், முருகனுடைய சிலம்பு, அதுல போட்டிருக்கிற சந்த சதங்கை தண்டை இதெல்லாம் எனக்கு முன்னே தோன்றுமானால், முருகப்பெருமானுடைய அந்த தண்டையும் சதங்கையும் சிலம்பும் எனக்கு முன்னே தோன்றுமானால் இதெல்லாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்கக்கூடிய அருமையான திருப்பாடல் இது. பெரியவர் கீவா ஜெகநாதன் அவர்கள் இதற்கு ஒரு அருமையான விளக்கம் தருவார். முருகனுடைய தாளும் தண்டையும் சதங்கையும் சிலம்பும் எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. இரு தாள் 2, சிலம்பு 2 4, சதங்க 2 6, தண்ட 2 8. அவனுடைய 6 முகம் 8 6 14, தோள் 12, 14 12 26. அவன் போட்டிருக்கிற கடப்ப மாலை 27.
இந்த 27 உறுப்புகளும் உங்களுக்கு முன்னே தோன்றினால் 27 நட்சத்திரங்களும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். இது கீவாஜா அவர்களுடைய அற்புதமான விளக்கம். இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. குமரக்கடவுளை தரிசித்தால் நாளும் கோளும் வினையும் வருத்தாது. இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்பது இந்த பாடலின் அருமையான பொருள். வேயுரு தோழிபங்கன் என்ற அந்த கோளறுபதிகப் பாடலைப் போல இதுவும் எல்லாவிதமான தீமைகளையும் நீக்க வல்ல திருப்பாடலாகும். உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து ஏனை உன்னில் ஒன்றா. உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து ஏனை உன்னில் ஒன்றா. விதித்தாண்டு அருள் தரும் காலமுண்டோ. விதித்தாண்டு அருள் தரும் காலமுண்டோ. வெற்பு நட்டு ஊரக பதித்தாம்பு வாங்கி நின்று பம்பரம் பம்பரம் பட்டுழல. வெற்பு நட்டு உரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுழல. மதித்தான் திருமருகா. மதித்தான் திருமருகா. மயில் ஏறிய மாணிக்கமே. மதித்தான் திருமருகா. மயிலேறிய மாணிக்கமே. மயில் ஏறிய மாணிக்கமே. மாணிக்கமே. முப்பத்தி 39வது திருப்பாடல். முருகா, உன்னோடு ஐக்கியமாக வேண்டும். நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ வேண்டும். உன்னோடு இரண்டரக் கலக்க வேண்டும். உன்னில் ஒன்றாய் என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் வாழ்க்கையில் பிறக்கக்கூடாது, மீண்டும் உடலக்கூடாது, சாகக்கூடாது. இதையெல்லாம் மாற்றி உன்னோடு என்னை ஐக்கியமாக்கிக் கொள் என்று கேட்பது இந்த பாடல். இந்த பாடலிலே ஒரு சிறப்பு. நாராயணமூர்த்தியின் பெருமையை பேசுகிறார். நாராயணமூர்த்தி என்ன பண்ணினார்? மந்தரமலையை பார்க்கடலில் மத்தாக நட்டார். பாம்புகளுக்கு அரசனான வாசுகியை வடக்கையிற்றாக வைத்தார். வளைத்து வைத்து பார்க்கடல் பம்பரம் மாதிரி சுத்த அதிலே கடைந்து நல்ல அமுதத்தை எடுத்துக் கொடுத்தார். அந்த நாராயணமூர்த்தியின் மருமகன் அல்லவா நீ? நீ என்ன செய்ய வேண்டும்? மயில் வாகனத்தில் வந்தருளிய மாணிக்கமே, நான் பிறந்து பிறந்து பல இடங்களில் உழல்வதை மாற்ற வேண்டும். என் சாவை மாற்ற வேண்டும். உன்னோடு என்னை ஒன்றாக கலக்க வேண்டும். இப்படி அருள் தரக்கூடிய காலம் எனக்கு என்றைக்காவது உண்டாகுமா என்று கேட்கிறார் அருணகிரிநாதர். உதித்து நம்ம பல இடங்கள்ல பிறக்கிறோம். எங்க பிறக்கல? பிறவா நிலனும் இல்லை, இரவா நிலனும் இல்லை, நம்மை தின்னாத உயிர்களும் இல்லை, நாம் தின்னாத உயிர்களும் இல்லை. பட்னத்து சாமி அழகா பேசுறார். யாரும் யாவையும் எனக்கு தனித்தனி, தாயராகியும் தந்தையராகியும் வந்திலாதவர் இல்லை. யான் அவர் தந்தையராகியும் தாயராகியும் வந்திராததும் இல்லை. முந்து பிறவா நிலனும் இல்லை, அவ்வையின் இரவா நிலனும் இல்லை. பிரிதில் என்னை தின்னா உயிர்களும் இல்லை. யானவை தம்மை தின்னாது ஒழிந்ததும் இல்லை. அனைத்தே காலமுஞ் சென்றது, யான் இதன் மேல் இனி இளைக்குமாறு இளனே. நாயேன் நந்தா ஜோதி இன் அஞ்செழுத்து நவிலும் தந்திரம் பயின்றதும் இளனே. தந்திரம் பயின்றவர் பயின்றதும் இளனே. ஆயினும்
இயன்றதோர் பொழுதில் இட்டது மலரா சொன்னது மந்திரமாக என்னையும் இடர்பிறப்பு என்னும் இடர்பிறப்பு இறப்பென்னும் இரண்டின் கடல்படா வகை காத்தல் நின் கடனே. நான் எத்தனை ஊர்ல பிறந்துட்டேன், எத்தனை தாய்மார்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டேன், எத்தனை ஜென்மம் எடுத்தேன். ஆனாலும் நீ என்னை காக்க வேண்டும். எல்லா பிறப்பும் பிறந்தெழைத்தேன் எம்பெருமான் என்பதை இப்படி பேசுகிறார். உதித்து ஆங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து எனை உன்னில் ஒன்றாய் விதித்து ஆண்டு அருள் தரும் காலமுண்டோ. உன்னில் ஒன்றாய் விதித்தல்னா இரவியொடு பிறவியற ஏகபோகமாய் நீயு நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே என்று திருப்புகள் பேசியது போலே இறப்பு கிடையாது, பிறப்பு கிடையாது, ஆண்டவனோடு இணைந்து இருக்கலாம். இதை கேட்கிறார். வெற்பு நட்டு உரகப்பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பற்றுழல. அம்பரம்னா உலகம், உலகம் பம்பர மாதிரி சுழல மதித்தான் திருமருகா. மயிலேறிய மாணிக்கமே, மயில் வாகனத்தில் வரக்கூடிய மாணிக்கமான பெருமானே, எப்பொழுது நீ என்னை காப்பாற்றி பிறவியிலே இருந்து என்னை தடுத்து ஆட்கொள்ளப் போகிறாய். முன்பாதி பாட்டு பிறப்பு இறப்பு சுற்றுவதை சொல்கிறது, பின்பாதி பாட்டு அந்த மத்து சுழல்வதை சொல்லுகிறது. பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமருகா. மத்து மாதிரி அது சுழல நீ அமுதத்தை கொடுத்த அந்த திருமாலுக்கு மருகனே என்று பேசுகிறார். முருகப்பெருமானிடத்திலே என்ன வேண்டுகோள்? பிறவி பெருங்கடலில் இருந்து நீக்கி உன்னோடு கலந்து நீ வேறு நான் வேறு என்று இல்லாத வண்ணம் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்பது இந்த அற்புதமான திருப்பாடல். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின். மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும். அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு, அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையழுத்தே. மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும். அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையழுத்தே அழிந்தது. மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும். அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையழுத்தே. ஏ நாற்பதாவது திருப்பாடல். இது எல்லாரும் போற்றி சொல்லக்கூடிய பாடல். திருச்செந்தூர் முருகனை பாடக்கூடிய பாடல். சிலவெல்லாம் அழிந்தன. எதெல்லாம் அழிஞ்சுது? திருச்செந்தூர் ரொம்ப அருமையான திருத்தலம். வயலும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்தருள் பெருமாளேங்கிறார். எங்க பார்த்தாலும் வாழை மரம், எங்க பார்த்தாலும் மஞ்சள் இஞ்சி, அப்படி இருக்கக்கூடிய பகுதி திருச்செந்தூர். அதுல ஒரு மீன்,
அந்த மீன் வயல்ல உள்ள பகுதியிலே குதித்தது. வாழை மீன்கள் துள்ளின. வாழை மீன் துள்ளி பாக்கு மரத்துல போய் முட்டுனுச்சான். அந்த பாக்கு மரத்து பாக்குக்குள்ள கீழே விழுந்துச்சான். அதனால என்ன ஆயிப்போச்சு, வயல் வரப்பு உடைஞ்சு போச்சான். திருச்செந்தூர் வயல் வரப்பு உடைஞ்சு போச்சு. செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில். செயல்னா அந்த இடத்துல மீன் அர்த்தம். செந்தூர் வயற்பொழில் செயல்பட்டழிந்தது. 1 2. இவனுடைய கழுத்திலே உள்ள கடப்ப மாலையை பார்த்து பெண்களெல்லாம் மனம் மயங்கி போய்விட்டார்கள். நாயக நாயகி பாவம். முருகா, உன் கழுத்து மாலையை எங்களுக்கு தரமாட்டாயா என்று அந்த பெண்கள் கேட்கிறார்கள். மால் கொண்ட பேதைக்கு உன் மனம் நாரும் மார்தங்கு தாரை தந்த அருள்வாயே என்று கேட்கிறார்கள். புறவாணர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலையின்கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ என்று இவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். துள்ளுமத வேள்கை கணையாலே தொல்லை நடு நீலக் கடலாலே மெல்லவர் சோலை குயிலாலே மெய்யுருகும் ஆனை தழுவாயோ என்று கேட்கிறார்கள். கொடிய மத வேள்கை கணையாலே குறைகள் நெடுநீலக் கடலாலே நெடிய புகழ் சோலை குயிலாலே நிலைமைகடும் ஆனை தழுவாயே என்று பேசுகிறார்கள். இதத்தான் கடம்பின் மால்பற்றழிந்தது பூங்கொடியார் மனம். அவன் கழுத்தில் இருக்க கடப்ப மாலையை பார்த்து நீ எங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா என்று பெண்கள் மனம் அழிந்தது. திருஞான சம்பந்தர் இது மாதிரி பாடுறார். செங்காட்டங்குடியில பாடுறார். பைங்கோட்டு மலர்புன்னை பறவைகள் பயப்பூரச் சங்காட்டன் தவிர்த்தென்னை தவிரானோய் தந்தானே செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள்ள அனலேந்தி விளையாடும் பெருமானே. ஆன்மா தன்னை நாயகியாக்கிக் கொண்டு ஆண்டவனை நாயகனாக்கிக் கொண்டு அனுபவிக்கக்கூடிய நிலை, அதை சொல்கிறார். தேங்கடம்பின் மால்வற்றழிந்தது பூங்கொடியார் மனம். தேன்போல் இருக்கக்கூடிய அந்த கடப்ப மாலையின் மயக்கத்தினாலே விருப்பத்தினாலே மங்கையர்கள் மனம் அழிந்தது. அப்புறம் 3வது மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும். வேலையின்னா கடல், சூரன் சூரபன்மன், வெற்பு கிரௌஞ்ச மலை. இந்த 3ம் மயிலேந்திய பெருமாளுடைய வேல்பட்டு அழிந்தது. இப்ப எத்தனை அழிஞ்சது? செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில். 2 தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம். 3 மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும். அதனால என்ன ஆச்சு? அவன் கால் என் தலையில பட்டுது. பிரம்மா எழுதின எழுத்து அழிஞ்சு போச்சு. அன்று எழுதி வைத்ததனை அழித்தெழுத முடியாதுன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் கிடையாது. முருகப்பெருமான் திருவடி தலையில் படுமானால் அந்த எழுத்து அழிக்கப்படும், விதி மாற்றப்படும். விதியை வெல்ல முடியுமா? நிச்சயமாக முடியும். ஊழையும் உப்பக்கங்காண்பர் உலைவின்றி தாளாதூஞற்றுபவர். கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. இதுல ஒரு நயம் பாருங்க. வயல் அழிந்ததுன்னா மண்ணாசை அழிந்ததுன்னு அர்த்தம். பூங்கொடியார் மனம் அழிந்ததுன்னா நம்ம பெண்ணாசை அழிந்ததுன்னு அர்த்தம். வெற்பு அழிந்ததுன்னா என்ன அர்த்தம்? வெற்புக்கு சிலம்புன்னு பேரு, பொன்னம் சிலம்புன்னு சொல்லுவாங்க. அப்போ பொன்னாசை அழிந்ததுன்னு அர்த்தம். வேலை அழிந்தது, வேலைன்னா கடல், பிறவிக்கடல் அழிந்ததுன்னு அர்த்தம். சூர் அழிந்ததுன்னா ஆணவம் அழிந்ததுன்னு அர்த்தம். இதெல்லாம் அழிஞ்சு போனா பிறவி போயிடும் இல்ல. அதனாலே பிரம்மா எழுதின எழுத்து அழிந்து போயிற்று. கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. தீட்டப்படா இனி உன்னால் என் சென்னி என்பது கந்தர் அந்தாதி. முருகப்பெருமானே, உன் திருவடி பட்டதனாலே பிரம்மா எழுதின எழுத்து அழிந்து போயிற்று. நம்ம ஆளாளுக்கு ரப்பர் வச்சிருக்கோம். நம்ம ரப்பர் மாதிரி அவன் திருவடி பிறவியை அழிக்கக்கூடிய ரப்பராக இருக்கிறது. எனக்கு வேண்டிய ஒருத்தர் ரப்பர் வியாபாரம் பண்ணினார், ரப்பர் தயார் பண்ணினார். 20 லட்சம் ரூபாய் நஷ்டமா போச்சு. கொஞ்ச காலம் ஆச்சு. அவர் பேரன் பக்கத்துல வந்தான். தாத்தா, ஒரு ரப்பர் இருக்கான்னு கேட்டான். எதுக்குடான்னு கேட்டார். அழிக்கிறதுக்கு வேணும்னா ஒரு ரப்பர் எடுத்து கொடுத்தார். அவங்களுடைய ஃபேக்டரி ரப்பர் எடுத்து கொடுத்தார். பையன் கேட்டான், தாத்தா இந்த ரப்பர் அழிக்குமான்னு கேட்டான். 20 லட்சம் ரூபாய் சொத்தையும் இந்த ரப்பர் தாண்டா அழிச்சது. அந்த மாதிரி முருகனுடைய திருவடி எதை அழிக்கும்?
பிரம்மாவுடைய கையெழுத்தை அளிக்கும். வல்லை துறந்த முலை நுழை மாதர் வளையெறிய பல்லை திறந்துருமிக்க விதான பழம் முகுக்கும். தொல்லை திருத்திகள் போரூர் குகன் பதம் சூடும் சென்னிக்கு இல்லை பிரமன் துயருறக் கீறும் எழுத்துக்களே. திருப்போரூர் பெருமான கும்பிட்டா பிரம்மா எழுதற எழுத்து பலனில்லாமல் போய்விடும். சிதம்பர சுவாமிகள் அற்புதமாய் பேசுகிறார். செவ்வேள் முருகனை எவ்வேளையும் தொழுதால் அயன் எழுத்து அழியும், பிறவித் துன்பம் போய்விடும்.